அப்போ இன்னைக்கு இந்த இஸ்ரவேல் தேசம் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்குது. அதுக்குனுடைய சரித்திரம் ஒரு ஸ்ட்ராங் ஹிஸ்ட்ரி இருக்குது. ஆனால் இன்னைக்கு தெரியாமல் ஹிஸ்ட்ரி தெரியாதவங்க என்னென்னமோ பேசுகிறாங்க இல்லையா? நம்ம அதை அறிஞ்சிருக்கணும், நம்ம அதுக்காக ஜெபிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டு என்ன சொல்கிறாரு? நான் தத்தளிப்பின் பாத்திரம், எருசலேமை எல்லா சுற்றியில் உள்ள எல்லா ஜனங்களுக்கு என்ன ஆக்குவேன்? தத்தளிப்பின் பாத்திரமாக்குவேன், எருசலேமை பாரமான கல்லாக்குவேன் என்று இங்க சொல்றதை நாம் பார்க்கிறோம். தர்மியான இந்த நல்ல நாளில் கூட இன்னைக்கு எருசலேம் எப்படி இருக்குது? ஒரு பாரமான கல், தத்தளிப்பின் பாத்திரம். அமெரிக்காவுக்கு தெரியும் இவங்க தேவனுடைய பிள்ளைங்க, இவங்களுக்கு நம்ம இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன் சொல்றேன். எருசலேமின் சமாதானத்துக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்றேன். 122:6 எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். உன்னை நேசிக்கிறவர்கள், யாரெல்லாம் எருசலேமை நேசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் எருசலேமுக்காக ஜெபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் எருசலேமுக்காக வேண்டிக் கொள்ளும், அவங்க எப்படி இருப்பாங்க? சுகித்திருப்பார்கள். அப்ப நம்ம சுகித்திருக்கணும்னா யாருக்காக ஜெபம் பண்ணணும்? எருசலேமுக்காக ஜெபம் பண்ணணும். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொஞ்ச நேரமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம். ஆண்டவரே, எருசலேமை நான் பாரமான கல்லாக்குவேன், எருசலேமை சுற்றிலும் உள்ள ஜனங்களுக்கு நான் தத்தளிப்பின் பாத்திரமாக மாற்றுவேன் என்று நீர் சொன்னீரே. ஆண்டவரே சோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே தோராஜா, எருசலேமுக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஷாሎም எருசலேம், ஷாሎም எருசலேம், ஷாሎም எருசலேம். எருசலேம் shall live in peace. Shalom, Jerusalem. Pray for the peace of Jerusalem. Pray for the peace of Jerusalem. Pray for the peace of Jerusalem. Jerusalem shall live in peace. Shalom. Pray for the peace of Jerusalem. Pray for the peace of Jerusalem. Pray for the peace of Jerusalem. Jerusalem in peace. Shalom. Shalom, Jerusalem.